இன்னைக்கு ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்க மாட்டார் சார்னா, நீ குழந்தை. என்னடா பிரசன்ஸ் அது இருந்தாலும் இல்லாட்டினாலும் வசனம் சொல்லுகிறது, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறார்கள் அவர் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருப்பார் என்றால் அவர் உண்மையுள்ள தேவன். என் மத்தியில் அவர் இருக்கிறார். எல்லாருமே தான் நம்புறாங்க. எவ்ரிபடி they believe Isaiah 35. எல்லாரையும் நம்புறதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா பிரச்சனை எங்கன்னா, இது எப்ப நடக்கும் அப்படின்றதுல தான் இப்ப பிரச்சனை. ஆனா கிறிஸ்தவ மறுமையை பத்தியே பேசிடுச்சு. அதனால இம்மையிலே நம்ம ஜெயிக்கல. ஆனா வேதம், ஏசாயா போன்ற தீர்க்கதரிசிகளும் இம்மையிலே நீ பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பேசுகிறார்கள். என்றைக்கு நீ இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறியோ, அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில் இது வரப்போகுது. உன் முக்காடு என்ன செய்யும் போது விலகும் போது வேற எல்லாம் வாழ்க்கை நடக்கும். இன்றைக்கி அதைத்தான் கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட நான் பேச. இந்த வாரம் இந்த அதிகாரத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அடுத்த வாரத்தில் மெதுவாக இந்த அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தி ஹைவே பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஹைவே பிளெஸ்ஸிங்ஸ், ராஜபாதை, நீதிமானின் பாதை வழியோ ராஜபாதை. அப்போ இது போகிற வழியில் இருக்கிற ஆசீர்வாதம் பாருங்க. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. கை தட்டுங்க ஒரு தடவை இருக்கு, நல்லா தட்டுங்களேன். ஆமாம், இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு மீனிங் என்னன்னு தெரியும். நீங்கள் எல்லாமே யூ ஆர் அ வெரி வெல் வெர்ஸ்ட் இன் வேர்ட் ஆஃப் காட். அங்கே சிங்கம் இருப்பதில்லை. சிங்கம்னா என்ன? பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த பாதையில் சிங்கம் இருக்காது. துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. இது எல்லாம் பாருங்க, எப்படி ஒரு ப்ரொடெக்டிவ் லைஃப், கிறிஸ்டியன் லைஃப். அதை புரிஞ்சுக்காங்க. எது இருக்குதோ அதை நம்பாத, எது வேணுமோ அதை நம்பு. ஸோ இதை புரிந்து கொள்ளுகிற மாத்திரத்திலே உன் பாதை ராஜபாதையை மாறுகிறது. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் யூ ஹாவ் டு நோ தட் அவர் காட் இஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட். ஹி வில் ஃபுல்ஃபில் ஆல் தீஸ் ப்ராமிசஸ் இன் யுவர் லைஃப். அங்கே காணப்படுவதில்லை. மீட்கப்பட்டவர்களே அதிலே, திரும்ப சொல்லுங்க. ஸோ திரும்பவும் இது நடக்கிற பாதை, இது உட்கார்ற இடம் கிடையாது. நீங்கள் சேர்ந்த இடத்துக்கான ஆசீர்வாதம் கிடையாது. நீங்கள் நடக்கிற பாதைக்கான ஆசீர்வாதம். அதிலே நடப்பார்கள். அடுத்து, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். They will enter into Zion. அவர்கள் சியோனுக்குள்ளே நுழைவார்கள் அப்படின்னு இருக்கு. கைத்தட்டுங்களேன் ஒரு தடவை இருக்கு. ஆமென். இது சியோனுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் கிடையாது. நாங்கள் சியோனுக்கு போகிறோம், அங்கே போனால் பிரச்சனைலாம் தீர்ந்துரும். இந்த பாதைக்குள்ள வந்த உடனே பிரச்சனைலாம் தீர்ந்துரும். என் அன்புக்குரியவர்களே, சியோனுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடி நடக்கிற ஆசீர்வாதம், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். கேன் யூ பிலீவ்? உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற மகிழ்ச்சி எல்லாம் கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி கிடையாதான். உன் வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் உன் மேலே மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குமா? கை தட்டுங்க, நல்லா சந்தோஷம். ஆமென். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். அடுத்து, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அடுத்து, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. கையை தட்டு. இது எல்லாமே நீங்கள் சியோனுக்கு போகிற வழியில் நீங்கள் அனுபவிக்க போகிற ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் ரிவர்ஸில் வந்து வாஸ்தா தெரியும். வனாந்திரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இதெல்லாம் எங்கே நடக்கிறது? பாதையிலே நடக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஜேர்னியில் அடுத்து 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 உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாற 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 இங்கே 35 உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும்.
இங்கேருந்து நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்கன்னா வந்து வத்தலகுண்டு வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டில் போகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வண்டி இப்படி ஆயிடுது. என்னடானா ரோடு வந்து வேறு மாதிரி மாறுது. திடீர்னு கொஞ்சம் தூரம் போனோன்னு சில்லுன்னு காற்றடிக்குது. என்னடானா வந்து அந்த பாதையில் வேறு மாதிரி என்ன செய்யுது, கிளைமேட் மாறுது, வெதர் மாறுது. அப்புறம் போகும்போது கூலிங்காக இருக்குது. அப்புறமேட்டு வந்து சில்வர் ஃபால்ஸ் இருக்குது, அது இருக்குது. இப்படியே மாறிட்டே போகுது. அந்த பாதையில் அடுத்த லெவல் ஆஃப் க்ளோரி வந்துக்கிட்டே இருக்குது. ஃபைனலாக தான் நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்க. அப்படித்தான் நீங்கள் சியோனுக்கு போகிற வழியில் இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு நடக்கிற விஷயம். ஆனால் பிசாசு என்ன செஞ்சிடறான் அப்படின்னா, இந்த 35 அவன் நம்பாதன்னு சொல்கிறதே கிடையாது. 35 எல்லாருமே தான் நம்புகிறாங்க. எவ்ரிபடி தே பிலீவ் ஐசையா 35. எல்லாரையும் நம்புறதுல பிரச்சனையே கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கன்னா, இது எப்போ நடக்கும் அப்படின்றதுல தான் இப்போ பிரச்சனையே. ஏசாயா 35 நம்ப மாட்டேன்னு எந்த கிறிஸ்தவனா சொல்லுவானா? சொல்ல மாட்டான். எல்லாருமே இருக்கு நடக்குமாப்பானா? கட்டாயம் நடக்கும்னா. ஆனால் எப்போ நடக்கும்? அது சொல்லுவா, இறந்ததுக்கப்புறம் நடக்கும், சீயனுக்குள் நுழைஞ்ச பிறகு நடக்கும். இல்லை, நுழைஞ்சதுக்கப்புறம் இல்லை, நுழையிறதுக்கு முன்னாடி நடக்குது. பைபிளில் பல ஆசீர்வாதத்தை நீங்கள் எப்படி நம்ம மிஸ் பண்ணுறீங்க? இது இப்போ இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. இது இப்போ இல்லைன்னு நினைக்கிறீங்க. டிவைன் ஹெல்த் இப்போ இல்லை, ப்ராஸ்பெரிட்டி இப்போ இல்லை. சார் பொருளாதார ஆசீர்வாதமே இப்போ இல்லைன்னு பிரசங்கம் பண்ணாங்க. சார் நீ பரலோகத்துக்கு போயிடுவ, அங்கே தான் தரையெல்லாம் தங்கமாக இருக்கும், இங்கெல்லாம் வந்து இந்த உலகம் நமக்கு பாத்திரம் இல்லை. ஆனால் ஒரு சிலர் கண்டுபிடிச்சாங்க, என் ஆத்மா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். இயேசு சொன்னார், என் நிமித்தம் நீ எதையாச்சும் இழந்தினா அது 100 மடங்கா மறுமையில் மட்டும் இல்லை, இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்வாய். இப்போ இயேசு இம்மையை பற்றி தான் பேசுகிறாரு. ஆனால் கிறிஸ்தவ மறுமையை பற்றியே பேசிடுச்சு. அதனால் இம்மையிலே நம்ம ஜெயிக்கலை. ஆனால் வேதமும் ஏசாயா போன்ற தீர்க்கதரிசிகளும் இம்மையிலே நீ பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பேசுகிறார்கள். என்றைக்கு நீ இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறியோ, அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில் இது வரப்போகுது. உன் முக்காடு என்ன செய்ய போகுது, விலகும் போது இவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ இன்றைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, த டைம் அண்டர்ஸ்டாண்டிங் த டைமிங்ஸ். காலத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆசீர்வாதங்கள் தானாக வரும். இன்னைக்கு எல்லாரும் வசனத்தை நம்புகிறோம், ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு நம்புகிறோம். இல்லை, இப்போ தான் அது நடக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் என்னைக்கோ நடக்கும் நீங்கள் வாசிக்கும்போது அதில் இருக்கிற சுகத்தை விட இது இந்த நாளின் ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் வாசிக்கும்போது அது செயல்படுகிறதை பார்ப்பீர்கள். பிசாசு இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் தேவன் உங்களுக்கு திட்டமிட்டிருக்கிறார். அதனால் இயேசு சொன்னார், இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்பட்டான், இனிமேல் இந்த பூமியில் அவனுக்கு இடமே இல்லை. இதை எவன் புரிஞ்சுக்கிட்டானோ அவன் வாழ்க்கையில் பிசாசு கிரியை செய்ய முடியாது. தட்ஸ் த திங். இப்போ பவுல் இவங்க எல்லாம் பிசாசை டீல் பண்ணாங்களே, எத்தனை பிசாசை துரத்திருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் என்ன சார் சொல்கிறீங்கன்னா, பிசாசு அவங்க வாழ்க்கையில் அவங்க துரத்தலை, பிசாசை டீல் பண்ணாங்க, பிசாசை துரத்தாங்க. இதெல்லாம் அவங்க வாழ்க்கைக்குள்ளேருந்து அவங்க சரீரத்துக்குள்ளேருந்து துரத்தலை. ஏன்னா அவங்க சரியான வெளிச்சத்தில் இருந்தாங்க. எங்க எல்லைக்குள்ள இனி துஷ்ட மிருகம் வருவது கையை தட்டு. ஆமென். பவுல் தாந்தலையில கையை வச்சா வந்து பிசாசு வெளியே போன்னு பேசிக்கிட்டு இருந்தான். அவன் வந்து தன்னை சுற்றியுள்ளவர்களை விடுதலை ஆக்கினான். அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள், சத்துருவுக்கு என் மேல அதிகாரம் இல்லை, ஏன்னா நாங்கள் ஒரு பெரும் பாதையான வழியிலே நடந்து கொண்டிருக்கிறோம், மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். அவன் என்ன சொல்லிட்டான், நீ செத்த பிறகு பரலோகத்தை நோக்கி ஆவி அப்படியே டிராவல் பண்ணும்ல, அந்த கேப்ல நடக்கும்ட்டாங்க. எப்படி செத்ததுக்கு அப்புறம் நான் பஸ் பிடிச்சா போயிட்டு இருக்கீங்க பரலோகத்துக்கு, அந்த பாதையில் நடக்கிற சம்பவம் நாய். செத்ததுக்கு அப்புறம் சிங்கம் வந்து இருக்காதுன்னா அது என்ன பெரிய மேட்டரா? செத்தவனை சிங்கம் கடிக்க போகுது. என்ன சார் வந்து செத்து போனவனுக்கு சிங்கத்துக்கு மேலே பயம் இருக்கா? அவன் ஆவி ஆயிட்டான். ஆவியா இருக்கிறவனே வந்து சிங்கம் கடிக்குன்ற பயமா? அப்ப இது வந்து இந்த ரத்தமும் சதையும் இருக்கும், வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இங்க நடக்க வேண்டிய சம்பவம் அது. மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ ஜேர்னி. அதை ஒத்துக்கிறீங்களா நீங்க? நம்ம நாளுக்கு நாள் வந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைய ஒரு பெரிய ஒரு யாத்திரையில் இருக்கிறோம், டிரான்ஸ்ஃபார்மேஷனில் இருக்கிறோம். டே பை டே, க்ளோரி டு க்ளோரி நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறோம்.
இந்த டிராவல்ல நடக்கிறதா இந்த விஷயம். மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னா யாரு சொல்லுங்க? மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள் அப்படின்னா யாரு? வாசிப்போம். 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே, கையை தட்டுங்க, விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கையை தட்டு வருது அவருக்கு. ஆமென். பைபிள் ஒன்னு என்னன்னு சொல்லுது? நீ மீட்கப்பட்டவன், நீ மீட்கப்பட்டவள். நான் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவனாயிருக்கிறேன். ஏசாயா 35 யாருக்கான அதிகாரம்? மீட்கப்பட்டவர்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். This is the blessing of the redeemed people. மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க. எதிலே நடப்பார்கள்? ஏசாயா 35 ஆசீர்வாதத்திலே மீட்கப்பட்டவர்கள் நடப்பார்கள். யார் அந்த மீட்கப்பட்டவர்கள்? நாமே அந்த மீட்கப்பட்டவர்கள். ஆகவே மீட்கப்பட்ட உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே உங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சம்பவத்தை தான் இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கு. இது செத்ததுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம் இல்லை. இது நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே நடக்க வேண்டிய சம்பவம். இந்த பாதையில் நடக்கிற நீ பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போகுது. ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட ஆசீர்வாதங்கள் இதில் இருக்குது. வருகிற வாரங்களிலே இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒன்று தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், இது யாருக்கான ஆசீர்வாதம்? மீட்கப்பட்டவர்களுக்கான ஆசீர்வாதம். யார் மீட்கப்பட்டவர்கள்? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஸோ நம்முடைய உயிலாக இது இருக்கிறது. ரெண்டாவது விஷயம், இது எப்பொழுது நடக்க வேண்டியது? மீட்கப்பட்ட உடனே, நீங்கள் சீயோனுக்கு போவதற்கு முன்பாக நடக்க வேண்டியது. எல்லாமே சொல்லுங்க. மீட்கப்பட்ட பிறகு சீயோனுக்குள் நுழைவதற்கு முன்பாக. ஏன்னா அதுக்கப்புறம் தான் சீயோனுக்குள்ளே நுழைவார்கள் வருது. அப்போ சீயோனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நடக்கிறது. ஸோ மீட்கப்பட்டுட்டோம், சீயோனுக்கு முன்னாடி அது எந்த பாதை, அது என்ன வாழ்க்கை, இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அந்த ராஜபாதையின் ஆசீர்வாதங்களை வருகிற வாரத்திலிருந்து நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். Thank you, Holy Spirit. Let's all start meditating the blessings of the highways of the redeemed people from coming week onwards. Oh, thank you, Lord. கண்களை மூடி. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. சார், நான் அந்த பாதைக்குள்ள வந்துட்டேனா? அந்த பாதைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நீ என்னைக்கு மீட்கப்பட்டீங்களோ அப்பவே அந்த பாதைக்குள்ள வந்துட்டீங்க. ஸோ அப்போ அந்த பாதையின் ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்க நான் என்ன சார் செய்யணும்? நீ ஒன்றும் செய்ய வேண்டியதே இல்லை. இந்த வசனம் எல்லாம், இந்த வார்த்தை எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு, நிறைவேற்றுவதை அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. இது எல்லாம் என் வாழ்க்கையில் தானா நடக்கும் என்று நீ நம்பினால் மாத்திரம் போதுமானது. என் வாழ்க்கையில் தானா அது நிறைவேறும்னு அவர் உண்மையுள்ள தேவன். இது எல்லாம் என் வாழ்க்கை இன்னையிலேருந்து நடக்கிற நான் பார்க்க போகிறேன் என்று புரிந்து கொள்வதும் நம்புவதுமே போதுமானதாக இருக்கு. என்னைக்கு நீ அதை தெரிஞ்சுக்கிட்டியோ உன் வாழ்க்கையில் நடக்கிறத நீ பார்க்க போற. ஹல்லேலூயா. உம் வார்த்தையிலே சுகம், உம் வாழ்க்கை மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். கையை தட்டி. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.
கண்ணீரெல்லாம் நாளைக்கல்ல இன்றைக்கு மதுரமாக மாறி இந்த நாள் இந்த நாள் இந்த நாள் மாறாவின் தண்ணீரெல்லாம் let all enjoy the blessings of the highway of the redeemed people. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, கையை தட்டி நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். let's all worship the Lord. உன் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம் வெளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஆமென் வெளிச்சமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், ஆமென். துக்கம் மாறிடும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் ஒரு இருக்கும். வார்த்தை பயப்படாத சொன்னாலே பயப்படாத உங்களை நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் இந்த நாளிலே ஊற்றிக் கொண்டிருக்கிறார். எழுந்து நின்று முடிந்தவர்கள் எழுந்து நின்று கரங்களை கட்டி ஆடல் பாடலுடன் கர்த்தரை ஆராதிப்போம். வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். கையை தட்டி உற்சாகமாய் உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் The blessings of the highway. விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஓஹோ உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எல்லாரும் கையை தட்டி வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எரிகோவின் தடைகள் எல்லாம் டக், டக், துதிகளாலே மாறி டக், போகும். டக், 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 டக். எரிகோவின் தடைகள் எல்லாம் ஆமென். துதிகளாலே மாறி போகும். எல்லாம் மாறுது. கண்ணீர் மாறிடும், ஏசாயா 35 துக்கம் மாறிடும், என் வாழ்க்கையில நிறைவேற கண்ணீர் ஆரம்பிக்குது. மாறிடும், நிறைவேற ஆரம்பிக்குது. துக்கம் மாறிடும். நித்திய மகிழ்ச்சி. நீர் ஒரு ஏய், வார்த்தை ஏய், சொன்னால் ஏய், 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 ஏய். நீர் ஒரு இனி வார்த்தை சிங்கம் அதன் வழியாய் பிரவேசிப்பதில்லை. துஷ்ட மிருகம் நுழைவதில்லை. வார்த்தையிலே சுகம், வாழ்க்கையில பிசாசு கிரியை செய்ய முடியாது. வார்த்தையிலே நீ மீட்கப்பட்டவன். நீ மீட்கப்பட்டவன். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். நீ மீட்கப்பட்டவனாய் இருக்கிறாய். ஆமென். நான் மீட்கப்பட்டவன். வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். I am a redeemed person. எல்லாம் சந்தோஷம். Oh, oh, oh. வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீர் எல்லாம் சொல்லுங்கள். ஆமென். செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். கையை தட்டி ஆமென். வீட்டுல போய் என்ன செய்ய போறீங்க? இந்த ஏசாயா 35 பாயிண்டா எழுத போறீங்க.
ஓகே, தீஸ் ஆர் த இட் இஸ் த வில் ஆஃப் யுவர் லைஃப். உயில் சார், உயில். ஆமாம், உயில் வந்து உங்கள் வாழ்க்கையில் செக் பண்ணணும். ஆமாம், 35 ஏக்கர்னா 35 ஏக்கர் உயில் இருக்க மாதிரி இருக்கான்னு பாரா. ஆமே, 150 ஏக்கர்னா 150 ஏக்கர் இருக்கா நீல அகலம் பாரா என்று வரைபடத்தை வச்சு செக் பண்ணுற மாதிரி ஆவியானவர் சொல்கிறார், இது எழுதுறா, தனித்தனி எழுதி சைடில் பாக்ஸை போடு. எந்தெந்த ஒவ்வொரு எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிராஃபி சொல்லுவாங்க, வந்து நீ கதை எழுதினா மார்க் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் பாயிண்ட் ஆக்கணும். உடனே இந்த கேள்வியில் இருக்கிற பதிலை பாயிண்டாக போட்டு எழுத சொல்லுவாங்க. இப்போ வந்து 35 பாயிண்ட் ஆக்குறீங்க. பாயிண்ட் ஆகி சைடில் வந்து கட்டம் கட்டமாக போட்டிருக்கணும். இப்போ என்னென்ன வரியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கோ அதெல்லாம் டிக் பண்ண போறீங்க. எந்த பாக்ஸ் எல்லாம் டிக் ஆகலையோ அதெல்லாம் கட்டாயம் நீங்கள் சாகிறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் டிக் ஆகித்தான் ஆகணும். அத்தனையுமே இன்னைக்கு டிக் ஆக வேண்டியது. சியோனுக்குள்ள நுழையும் போது இது எல்லாத்தையும் அள்ளிட்டு தான், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் வார்த்தையிலே சுகம், வாசல் தூதன் நிற்பான், காட்டுப்பா ஏசாயா 35 ஃபுல்லா நிறைவேறிருக்கா? வனாந்திரம் வயல்வெளியா மாறி இருக்கா? வெட்டாந்திரைக்கு தண்ணீர் தடாம இருக்கா? சார் எல்லாம் நடந்துருச்சு சார், எல்லாம் சிங்கம் எது வந்துச்சாடா? ஒரு சிங்கமே வாழ்க்கை, ஒரு பிசாசு வேலை இல்லை சார். சார் பில்லி கில்லி ஒரு பில்லியும் கிடையாது, ஒரு சூனியமும் கிடையாது. ஏன்னா மீட்கப்பட்டவர்கள் நடக்கிற பாதையிலே துஷ்ட மிருகங்கள் பிரவேசிப்பது இல்லை. கையை தட்டி ஆமே. நீங்க ஜெயிக்கிறதுக்காக பரலோகத்துக்கு போல, ஜெயித்தவர்களாக தான் உள்ள போறீங்க. So let's all inherit the blessings of the highways. எல்லாம் சொல்லுங்க, blessings of the highway. ஆமா, ராஜபாதையின் ஆசீர்வாதங்கள். ஆமா, பெரும் பாதையான வழி அங்கே இருக்கும். அதிலே நடக்கிறவன் பேதையா இருந்தாலும் பிரச்சனை இல்லையா, அவன் திசை கெட்டு போவதில்லை. கையை தட்டி ஆமே. மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். அதிலே துஷ்ட மிருகம் பிரவேசிப்பதில்லை. சிங்கம் அதன் வழியாய் கடந்து வருகிறதில்லை. அங்கே வெட்டாந்திரை தண்ணீர் தடாகமாய் மாறும். என் அருமை மகனே மகளே, உன்னை பத்தி தான் எழுதியிருக்கு. நீ நடக்கிற பாதையில இந்த அற்புதம் எல்லாம் நடக்கும். இதுல இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஒரு ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் எல்லாம் நீ கடந்து 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 எத்தனையோ பேர் சொல்லி கொடுத்தாங்க, எத்தனையோ உபத்திரவத்தை நீங்க கடந்து வரணும் பிரதர். ஆனா 35 சொல்லுது, எத்தனையோ ஆசீர்வாதத்தை நீ கடந்து வர வேண்டியதா இருக்கிறது. ஆமே, every blessing is a station. இது எல்லாம் நீ அனுபவிப்ப. இன்னும் கொஞ்ச காலத்துல பார், லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். வாழ்க்கையில கர்மேல் சாரோன் என்பவின் அலங்காரம் உனக்கு கொடுக்கப்படும். இந்த உலகம் அண்ணாந்து பார்க்கும். அப்ப ஏசாயா 35 உன் வாழ்க்கையில ஜனங்கள் படிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீட்கப்பட்டவர்களுக்கான ஆசீர்வாதத்தை என்னுடைய ஊழியத்தில் இணைந்திருக்கிற எல்லாரோடு கூட எல்லா ஜனங்கள் மீதும் நான் அதை கட்டவிழ்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாழ்க்கையில் நம்மளோட மைண்டில் ஏற்பட்டிருக்கு. அதனால இன்று முதல் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க போகிறோம். Let's all start praising the Lord for all these wonderful blessings. இது எல்லாத்தையும் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இவரெல்லாம் ஜெபித்து கொண்டு வரக்கூடிய ஜபக்குறிப்புகள் அல்ல, இதெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும் என்று அவர் எழுதி கொடுத்த உயிலாக இருக்கிறது. ஆகவே அதற்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அவ்விதமாக ஆசீர்வதித்தை அனுபவிக்க வைப்பாராக. திஸ் இஸ் ஆஃபரிங் டைம். தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே இந்த வெளிச்சமும் வெளிப்பாடும் ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் உலகம் எங்கும் கடந்து செல்லட்டும். பிசாசானவன் வஞ்சிக்கிற ஜனங்கள் மீது கிரியை, வஞ்சிக்கப்படுகிற ஜனங்கள் மீது கிரியை செய்து கொண்ட இந்த நிலைமை மாறி ஜனங்கள் வெளிச்சத்துக்குள் வரும்போது அவன் இருந்த இடம் தெரியாமல் வெளிச்சம் வருகிற இடத்தில் இருள் விலகுவது போல ஆவிக்குரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது
பிசாசுன்ற இருள் விலகி போகிறது. அப்படியே கோடா கோடி ஜனங்களுக்குள்ள இந்த வெளிச்சம் கொண்டு செல்லவும், தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு செல்ல நாம் உற்சாகமாய் இந்த வேலையிலே விதைப்போம். கண்களை மூடி செபிப்போம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வெளிச்ச உலகம் எங்கும் கடந்து செல்லட்டும். அதற்கு எங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாய் பயன்படுத்துகிற ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்திருக்கிற ஜனங்கள் எல்லோரும் அத்தகைய பெரிய அந்த உம்முடைய கிரேட் கமிஷனுக்குள்ள இணைக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.